ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அன்றாடம் டெய்லியும் துணி துவைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அன்னன்னைக்கு உள்ள ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு ஈஸியாக மடித்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த மிஷினில் துவைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒன் டைம் தான் மிஷினில் போட்டு துணி போடுவோம். துணி துவைக்கிறது கூட மிஷின் ஈஸியாக துவைச்சி வேலை முடிச்சிடும், காய போட்டுருவோம். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே சேரில் போட்டு வச்சுருவோம். முக்கியமாக நான் இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். 1 வீக் ஆனாலும் மடிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. துணி அப்படி தான் போட்டே வச்சுருப்பேன். வீடு நீட் பண்ணி வைக்கிறதுல என்ன தான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் இந்த துணி மடிக்கிற விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். சேரில் கெஸ்ட் யாரும் வந்து உட்கார்றாங்களோ இல்லையோ, ஆனால் எனி டைம் துணி சேர்லேயே இருக்கும். இப்போ இந்த துணி சேர்லேயே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி மடித்து வச்சிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸு வந்து எங்கள் மாமியார் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தடு. நான் அவங்கள்ட்ட இந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் துணி துவைச்சி காய போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் துணி துவைக்கல, மிஷின் தான் துவைச்சிச்சு நான் காய போட்டிருக்கேன். இப்போ துணி நல்லா காஞ்சிருக்கு. இதை நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச துணி அப்படியே எடுத்துகிட்டு போய் சேரில் வச்சுருவேன். அந்த மாதிரி பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சேரில், சோஃபாவில், பெட்டில் எல்லாத்துலேயும் போட்டுருவாங்க. சேரில் போடுற பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேரில் துணியை போட்டு வைக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் என் மாமியார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயத்த இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். காஞ்ச துணியை கொடியிலேருந்து எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எடுக்கிற துணியை இப்போ நான் துண்டு எடுக்கிறேன் பாருங்கள், இதை எடுக்கிறத நம்ம அப்படியே அந்த மடிப்பு கிளையாமல் அப்படியே எடுத்து நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே துணி காய போடும் போது இறுக்கி புழிஞ்சிட்டு நல்லா உதறிட்டு போட்டிங்கன்னா துணி சுருக்கமே இல்லாமல் இருக்கும். நம்ம எடுக்கிற துணியை அப்படியே கொண்டு போய் நம்ம சேரில் போட்டுட்டோன்னா துணி அப்படியே சுருக்கமாயிரும். நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் துணி ஒரு நீட்டாகவே இருக்காது. ஆனால் இந்த காஞ்ச துணியை நம்ம அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்குது பாருங்கள், இதோடு நீங்கள் டக்குன்னு எடுக்கும் போதே மடித்து எடுத்துட்டிங்கன்னா துணியில் சுருக்கமே இருக்காது. துணி போடும் போதும் நல்லா அயன் பண்ணி போடுற மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சாரியாக இருக்கட்டும், பிள்ளைங்களோட ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கொடியிலேருந்து எடுக்கும் போதே மடிச்சிருங்க. நீங்கள் எடுக்கிறது 5 நிமிஷம் ஆகும்னா மடித்து வச்சிங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். வேலை ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த மடித்த துணியை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காஞ்சி இருக்கக்கூடிய பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம துவைச்சிட்டே வச்சுருப்போம், துவைச்சிட்டு கழுவி வச்சு அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போய் தான் இருக்கும். அண்ணன் கூட பக்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மடித்த துணியை அப்படி இந்த பக்கெட்டில் தான் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு பக்கெட் யூஸ் பண்ணுறது பிடிக்காட்டியும் எல்லார் வீட்லேயுமே கட்டப்பை இருக்கும். ஏதாவது பேக்கு இல்லை நீங்கள் ட்ராவல் பேக்கு கூட இந்த டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கை வச்சுட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு துணியையும் நீட்டாக மடித்து நீங்கள் அதில் வச்சுருங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி கிளஞ்சிருங்கிற பயமே இருக்காது. பக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோமோ அந்த டைமிங்கில் நம்ம செல்ஃபில் எடுத்து வச்சுக்கலாம். என்ன தான் துணி நம்ம நல்லா துவைச்சாலும் துணியில் ஒரு மாதிரி குருட்டலுக்கு மண்டின மாதிரி இருக்கும். துணியில் ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலான்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.